சின்ன வயசுல பேஷன் ஆக்சுவல் பண்ணணும்னு சொல்லி பேஷன் நான் இருந்துட்டு தான் ஆக்சுவலாக 12th நான் ஸ்டார்ட் பண்ணேன். 12th பப்ளிக் எக்ஸாம் முடிச்சுட்டு நான் ஸ்டார்ட் பண்ணேன். இப்போது ஆக்சுவலாக காலேஜ் முடிச்சு 4 years கம்ப்ளீட் ஆகிடுச்சு. மாடலிங் அப்படின்னா என்ன அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? மாடலிங் அப்படின்னா பேசிக்காக இப்போ விண்டேஜ் ஃபேஷன் ஸ்கூல் சொல்லி ஒரு பிராண்ட் ஓப்பன் பண்ண கம்பெனி ஓப்பன் பண்ணி அதுதான் ஃபஸ்ட்டு ஒர்க் ஷாப் இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கு நாங்கள் தான் ஃபஸ்ட்டு வந்திருக்கோம். ஆமாம். ஓகே. வேறு ஃபஸ்ட் போயிட்டு இருக்கேன். வேறு கம்பெனிஸ்க்கெல்லாம் போய் அவன் மாணவர் கைடு பண்ணி கொடுத்துருக்கேன். இப்போதான் நாங்கள் வந்துட்டு கற்றுக்கலான்னு வந்திருக்கீங்கன்ட்டு. ஓகேங்களா? எல்லாருமே ஈஸியாக கற்றுக்கலாம். பட் இன்ட்ரெஸ்ட் ரொம்ப முக்கியம். புரியுதுங்களா? ஃபெயிலியர்ஸ் நிறைய இருக்கும். ஒரு ஃபெயிலியர்ஸ் 2 ஃபெயிலியர் 3 ஃபெயிலியர் பார்த்தோன்னே நமக்கு இது செட் ஆகாதுன்ட்டு போயிடாதீங்க. மேலே தான் வர முடியும். ரொம்ப ஈஸி தான். ஆனால் உங்களோட இன்ட்ரெஸ்ட் இருந்தால் தான் உங்களால் வர முடியும். ஓகேவா? நக்கீரன் 360 வியூவர்ஸ்க்கு வணக்கம். நான் விஜய் ஹரிகரசுதன். இன்னைக்கு நம்ம கூட இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா மாடல் அண்ட் ஃபேஷன் கொரியோகிராஃபர் அமீன் தான் இருக்காரு. பல பேருக்கு இன்னைக்கு வந்து இன்ஸ்பிரேஷனாக இருந்துகிட்டு இருக்காரு அமீன். வணக்கம். ஓகே, எப்போதுமே ஒவ்வொரு இண்டஸ்ட்ரிக்கும் ஒவ்வொருத்தர் இன்ஸ்பிரேஷன் இருப்பாங்க. அதுக்குன்னு ஒரு ரூட் காஸ்ட் மேப் இருக்கும், எப்படி வந்தாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி அமீனுக்கு ஒரு மேப் இருக்கும்ல, அந்த மேப். நாங்கள் ஆக்சுவலாக சின்ன வயசுல பேஷன் ஆக்சுவல் பண்ணணும்னு சொல்லி பேஷன் நான் இருந்துட்டு தான் ஆக்சுவலாக. ஆக்சுவலாக 12th நான் ஸ்டார்ட் பண்ணேன். 12th பப்ளிக் எக்ஸாம் முடிச்சுட்டு நான் ஸ்டார்ட் பண்ணேன் இண்டஸ்ட்ரி. ஆக்சுவலாக இப்போது ஆக்சுவலாக காலேஜ் முடிச்சு 1 year ஆச்சு. 4 years கம்ப்ளீட் ஆகிடுச்சு இப்போ ஃபேஷன். ஓகே. 4 yearsல நான் எல்லா ஊரும் போயிருக்கேன். ஆக்சுவலாக பெங்களூர், கேரளா, பாண்டிச்சேரி, கோயம்புத்தூர், சென்னை, ஆல்மோஸ்ட் எல்லா சர்க்கிள் போயிட்டுருக்கேன். ஆக்சுவலாக வின்னும் பண்ணியிருக்கேன். எல்லா டைட்டில் வின் பண்ணியிருக்கேன். மிஸ்டர் கோவை பண்ணியிருக்கேன். ஆக்சுவலாக வின் பண்ணியிருக்கேன். ஃபுல்லாக டைட்டில் வின் பண்ணிவிட்டு அப்புறமா தான் சரி மாடல்ஸ்க்கு நம்ம இப்போ இருக்க ஜென்ரேஷன் நம்ம கற்றுக் கொடுக்கலாம்னு சொல்லி தான் இப்போ பேசிக்காக இப்போ விண்டேஜ் ஃபேஷன் ஸ்கூல் சொல்லி ஒரு பிராண்ட் ஓப்பன் பண்ண கம்பெனி ஓப்பன் பண்ணி அதுதான் ஃபஸ்ட்டு ஒர்க் ஷாப் இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலாக அதுக்கு நாங்கள் தான் ஃபஸ்ட்டு வந்திருக்கோம். ஆமாம். ஓகே. வேறு ஃபஸ்ட் போயிட்டு இருக்கேன். வேறு கம்பெனிஸ்க்கெல்லாம் போய் அவன் மாடல் கைடு பண்ணி கொடுத்துருக்கேன். ஆக்சுவலாக கம்பெனிஸ்க்கு சப்போர்ட் ஏதாவது சப்போர்ட்ஸ் எல்லாம் பண்ணி கொடுப்பேன். அவங்க மாடல்ஸ்க்கும் கைடு பண்ணி எல்லாம் பக்கம் ப்ரொசீஜர் பண்ணி எல்லாமே நம்ம மாடல்ஸ் மாதிரி எல்லாரும் நம்மளும் ஏறணும் அவங்களும் மேலே ஏறணும் சொல்லி எல்லாம். ஓகே. நாம மட்டும் ஏணியை பிடிச்சி போகக்கூடாது, நம்ம பின்னாடி ஒரு 4 பேர் சேர்ந்து அந்த ஏணியில் வரணும் அப்படிங்கிறது தான். இப்போ ஒரு விஷயம் இருக்கும்ல, நம்ம ஒரு ப்ரொஃபஷனை சூஸ் பண்ணுறோன்னா எப்போதுமே நாம ஏதாச்சும் ஒரு ஆயுதத்தை எடுத்தா நம்ம வீட்டில் உள்ளவங்க ஏதாச்சும் சேர்ந்து 2 ஆயுதத்தை எடுப்பாங்க. நீ என்ன ஏன் இது எடுக்கிற, தூக்கி போட்டு இதுக்கு போ அப்படிம்பாங்கல்ல. ஃபஸ்ட்டு இந்த ஒரு ஃபீல்டுக்குள்ளே, ஏன்னா உங்கள் அம்மா அப்பாவுக்கு இதை பற்றியான புரிதல் இருந்திருக்குமா இல்லையான்னு எனக்கு தெரில. இருந்தாலும் அவங்க சொல்லியிருப்பாங்கல்ல எதுக்கு இது அப்படின்னு. இல்லை ஆக்சுவலாக நம்ம ஆக்சுவலாக முஸ்லீம்ஸில் இன்னும் ஆக்சுவலாக இதெல்லாம் ரொம்ப ஆர்த்தடாக்ஸாக ஃபாலோ பண்ணுவாங்க. ரொம்ப கஷ்டம். வீட்டிலே சொல்லிட்டாங்க. எங்கள் கசின்ஸ் இருக்கல, நம்ம ஊர் ஆக்சுவலாக இப்போ ஆம்பூரில் இருக்கேன். ஆக்சுவலாக நேற்று ஆம்பூர்லாம் ஒரு எப்படின்னா இப்போ தான் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகி அந்த ஊரில் எல்லாம் கொஞ்சம் ஆச்சரியமாக பார்ப்பாங்க. இதெல்லாம் கொஞ்சம் ரொம்ப ஆச்சரியமாக பார்ப்பாங்க. என்கிட்ட எல்லாருமே எவ்வளோ பேர் வந்து சொல்லுறது இதெல்லாம் பண்ணாது. எனக்கு என்னென்னா எனக்கு பேஷன். எல்லாருமே பண்ணுறது ஒர்க்கு தான். இப்போ நம்மளும் இது ஒர்க் மாதிரி தான் பண்ணிட்டு இருக்கோம். கரெக்டாக எல்லாரும் பேஷன் தான். அவங்களை இப்போ நம்ம பேஷன் நம்ம விட்டு கொடுக்கக்கூடாது. அவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம வந்துட்டோம். இப்போ அவங்களுக்காக நம்ம விட்டு விட்டா இப்போ நம்ம கஷ்டப்பட நமக்கு ஆக்சுவலாக வேறு யாரும் நம்ம சப்போர்ட் இல்லை, நம்ம ஓனாக சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம் ஆக்சுவலாக. ஆனால் என்னென்னா மைண்ட் என்னென்ன சிஸ்டங்கள் முஸ்லீம்ஸில் இது கொஞ்சம் கஷ்டம் வருதுக்கு. இப்போ வேறு காஸ்ட்லாம் கொஞ்சம் ஒரு விட்டுருவாங்க. இது பண்ணுறது முஸ்லீம்ஸ் ரொம்ப கஷ்டம் வருதுக்கு. ஆனால் அதான் கொஞ்சம் போய் வீட்லேயே இப்போ சொல்லுவாங்க. நம்மளும் கொஞ்சம் வீட்டில் கன்வென்ஸ் பண்ணி எல்லாரும் கன்வென்ஸ் பண்ணி கொஞ்சம் நம்மளும் கொஞ்சம் போயிட்டு இருக்கேன். ஆக்சுவலாக இப்போ பரவாயில்ல. ஆக்சுவலாக ஒரு ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் ஏறி ஒரு வின்னிங் மூமெண்ட்டில் என்ன யோசிச்சிங்க? ஏன்னா வேணான்னு சொன்ன எல்லாருமே வந்து பாராட்டும் போது ரொம்ப ஒரு என்கரேஜிங்காக இருக்கும். இப்போ வேணான்னு சொன்னாங்களே அவங்களே வந்து நம்ம பேச வச்சுட்டோமேங்கிற அந்த ஒரு ஆறுதல் இருக்குல்ல. வெற்றி. ஆமாம். ஆக்சுவலாக நான் என்னன்னா லீடர் இன்டர்நேஷனல் 96 சொல்லி அடிச்சு நான் வின் பண்ணேன். ஆக்சுவலாக எங்கன்னா ஈசிஆரில் ப்ளூ அண்ட் கார்டுன்னு சொல்லி ஆக்சுவலாக 100 அபோவ் மாடல்ஸ் இருந்தாங்க. ஆக்சுவலாக அது 20-30 கேஷ் ப்ரைஸ் அடிச்சிருக்கேன். ஆக்சுவலாக அந்த இடத்துல தான் நான் வின் பண்ணிட்டேன். அப்புறமாலாம் இல்லை, இது மேலே இதுதான் நான் பேஷனு, இது மேலே போகலாம், சக்ஸஸாக இல்லையா பேஷனாக சொல்லி ஒரு போயிட்டோம், நல்லபடி போகலாம், நம்ம கண்டிப்பாக ஹார்டர் வேணால் கண்டிப்பாக இம்ப்ரூவ்மெண்ட் போகலாம் சொல்லி இப்போது பரவாயில்ல. இப்போ எல்லாம் போயிட்டு சரி நம்மளே கொஞ்சம் மாடல்ஸ் கைட் பண்ணி இப்போ இருக்க ஃப்ரெஷர்ஸ்க்கு எதுவும் தெரியாது. ஆக்சுவலாக எல்லாம் வேறு கம்பெனி டேரெக்டாக ஷோஸ் போயிடுறாங்க. அவங்க ஷோஸ் போனால் அவங்க எதுவும் தெரிய மாட்டேங்குது. ஆக்சுவலாக பேசிக்லேருந்து லேர்ன் பண்ணி போனால் இங்கே எல்லாம் கற்றுக்கிட்டு போனால் அங்கே நல்லது. ஆக்சுவலாக எதுவுமே தெரியல, அங்கே டேரெக்டாக ஷோஸ் போனால் அங்கே எக்ஸ்பீரியன்ஸ் இருக்காங்க, ஃப்ரெஷர்ஸ் இருக்காங்க. அப்போது அவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸுக்கு தெரிஞ்சு பேச தெரியாது. அப்போ போய் அவங்க முழிக்கிறாங்க. ஆக்சுவலாக கான்ஃபிடன்ஸ் லெவல் இல்லை. ஆக்சுவலாக ஷோஸ்லலாம் வாக் பண்ணுறதுலாம் நம்ம சொல்லிக்கிறது வேறு, ஸ்டேஜில் வேறு மாதிரி வாக் பண்ணாங்க. இப்போ பேசிக் ஒர்க் ஷாப்பில் எல்லாம் கற்றுக்கிட்டுனா
இப்போ கான்ஃபிடென்ட்டாக கற்றுக்கிட்டாங்க ஆக்சுவலாக எங்கே ஓகேவா இப்போ கற்றுக் கொடுக்கணும் நல்லா கைடு இது எப்படியா மாடல்லாம் இப்படி தான் வாக் பண்ணணும் இந்த மாதிரி எல்லாம் மைண்ட் வந்துடுது. இப்போ நெக்ஸ்ட் ஷோஸ் போனாலுமே இப்போ ஷோஸ்லாம் அட்டன் பண்ணால் இப்போ தெரிஞ்சிச்சு இப்படி நம்ம வாக் பண்ணணும் இப்படி தானே வாக் பண்ணணும் சொல்லி அவங்க செல்ஃப் குரூமிங்லாம் எல்லாமே அவங்க ஒரு ஆளுக்கு இப்போ எல்லாரும் ஃபர்ஸ்ட்டில் வராது. இப்போ அவங்க ஷோஸ் போகிறாங்க அங்கேருந்து வேற ஆள் பார்ப்பாங்க மாடல்ஸ் இந்த மாதிரி இருக்காங்க நம்மளும் நெக்ஸ்ட் ஷோவில் இப்படி ஆகணும்டா அவன் மாதிரி ஆகணும்னு சொல்லி அப்படி இம்ப்ரூவ் பண்ணி எல்லாரும் மாடல்ஸ்க்கு கைட் பண்ணி விடலாம்னு சொல்லி என்னோட ஆசை. எப்போதுமே நம்ம முதல்ல சக்ஸஸ்ங்கிற அந்த ஏரியாக்குள்ளே போக மாட்டோம். எப்போதுமே நமக்கு வந்து தோல்வி தான் ஃபஸ்ட்டு கற்றுக் கொடுப்போம். நம்ம ஜெயிக்க வேண்டிய இடத்துலயே வந்து நம்மளை தோக்கடிச்சிருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு மூமெண்ட் வந்து இந்த மாடலிங் ஃபீல்டில் அந்த ஃபேஷனில் எந்த அளவுக்கு இருக்குது, இதுக்குள்ளே உள்ள பாலிடிக்ஸ் எல்லாம் மீறி நாம் எப்படி வரது அப்படிங்கிறத என்னோட கொஸ்டின். ஆக்சுவலாக எப்படின்னா கம்பெனிஸ் ஃபுல்லாக இருக்குது ஆக்சுவலாக மாடலிங் கம்பெனி. ஏன்னா கம்பெனிஸ் பற்றி நான் தப்பாக இருக்குது அவங்க க்ரோத் ஆக்சுவலி நம்ம தப்பாக பேசக்கூடாது ஆக்சுவலாக. ஏன்னா எனக்கு என்னென்னா கற்றுக்கிட்டு நீங்கள் கம்பெனி ஓப்பன் பண்ணுங்க சொல்லுங்கள். உங்களுக்கு எதுவுமே தெரியாது ஒன் ஷோ தான் போடுங்க டைட்டில் இன்னும் பண்ணல எதுவும் பண்ணல கம்பெனி ஓப்பன் பண்ணி ஷோஸ் பண்ணுறீங்க நீங்கள் அது ரூல்ஸ் இல்லை ஆக்சுவலாக. நிறைய பேர் பண்ணுறாங்க ஆக்சுவலாக. மாடல்ஸும் போயிடறாங்க. மாடல்ஸ்க்கு என்னென்னா மாடல்ஸ்க்கு எதுவுமே தெரியாது ஆக்சுவலாக. என்னன்னா ஃப்ரெஷர்ஸ் மாடல்ஸ் எல்லாருமே இப்போ என்ன ஆசை அவங்களுக்கு ஷோஸ் பண்ணணும் அவ்வளோதான் ஆசை. அது என்னமா இருக்குது ஏன்னா காசு $3,000 கொடுத்துறாங்க. அது ஷோஸ் அவங்களுக்கு ப்ரொஃபைலே இல்லை. சும்மா எதுக்கு கொடுத்துட்டு போகிறீங்கன்னா அதான் கேட்க மாடல்ஸ் கிட்ட. நீ கற்றுக்கிட்டு மாடலிங் வந்து பேசிக் ஒர்க் ஷாப் கற்றுக்கிட்டு நீங்கள் போங்க. இதுக்கு மூலமாக சொல்லி தரேன் இந்த மாதிரி ஷோஸ் போங்க. ஏன்னா டிசைனர் ஷோ போனால் டிசைனர் ஷோ எதுவும் ப்ரொஃபைல் இல்லை. டிசைனர் ஷோஸ் போனால் ஆக்சுவலாக ரன்வே ஷோ போகலாம். ஆக்சுவலாக டிசைனர் ஷோனா நம்ம பே பண்ணி போகக்கூடாது. ஆக்சுவலாக நம்ம பே பண்ணி போனால் வேஸ்ட். நம்ம ப்ரொஃபைல் மாடலுக்கான ஒரு நம்ம ப்ரொஃபஷனுக்கே சூட்டபிளான விஷயம். நீங்களே காஸ்டியூம் கொடுத்துருங்க மாடல்ஸ். அது காஸ்டியூம் போட்டு என்ன ப்ரொஃபைல் ஃபோட்டோ வரும் 2-3 ஃபோட்டோ வரும். நீங்கள் அவங்க ப்ரொஃபைலில் போய் எல்லாரும் பார்க்குறதுக்கு போடுவீங்க. அது வேறு என்ன இருக்குது. அதுவும் நீங்கள் கேட்டகிரி போகணும். மிஸ்டர் கேட்டகிரி, மிஸ்டர் தமிழ்நாடு, மிஸ்டர் சென்னை அந்த மாதிரி கேட்டகிரி அதில் வின் இருக்குது ஆக்சுவலாக. அதில் அந்த மாதிரி போனால் உங்களுக்கு அது மூலமாக ஏதோ வேறு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது ஆக்சுவலாக. அதில் கற்றுக்கலாம். டிசைனர் ஷோஸ் போனால் வேஸ்ட் ஆச்சு. ரன்வே ஷோ போகலாம். ரன்வேனா முன்னாடி ஒரு 1 வீக் 2 வீக் ஆடிஷன் வைப்பாங்க. ஆடிஷன் வச்சு ஆடிஷன் போயிட்டு நம்ம ஆடிஷன் செலக்ட் பண்ணி அதுவும் அதில் ரன்வேலாம் 5.7 above 6.9 above தான் இருக்கணும் ஆக்சுவலாக ஹைட். ஆக்சுவலாக அந்த மாதிரி மாடல்ஸ் தான் எடுப்பாங்க. அது பிஃபோர் ஆடிஷன் வச்சு எடுப்பாங்க ஆக்சுவலாக. இப்போ நம்மளே பே பண்ணி டிசைனர் ஷோ போனால் நம்ம வேல்யூவே இல்லை ஆக்சுவலாக. அது கம்பெனி தானே வேல்யூ ஆக்சுவலாக. அவங்க தான் கண்டிப்பாக. ஓகே, இந்த ஓப்பனாகவே ஒரு கொஸ்டின் கேட்குறேன். இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டாக இருக்கட்டும், மற்ற விஷயங்களாக இருக்கட்டும், ஒரு ஆணாக இருக்கட்டும் ஒரு பெண்ணாக இருக்கட்டும், இந்த காலத்தில் வந்து ஒரு பாதுகாப்பு அப்படிங்கிறது 2 பேருக்குமே இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். ஆனால் மாடலிங் ஃபீல்டு அப்படிங்கும்போது மேல் டாமினேஷனை விட ஃபீமேல் டாமினேஷன் ஜாஸ்தியாக இருக்கும். நீங்கள்லாம் பண்ணுற இந்த ஸ்ட்ரகிள்னா என்ன? இது இல்லை அந்த மாதிரிலாம் வருதுன்னு நினைக்கிறேன். ஒரு சில ஆள் நானும் அவர் கேள்விப்பட்டிருக்கேன். அவங்க வேறு மாதிரி சமைச்சு சொல்லலாம் என்கிட்ட அப்படி கேட்குறாங்க இப்படி கேட்டாங்க. அவங்க இதுதான் ஒப்பீனியன். உங்களையும் அப்ரோச் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக எனக்கு அப்ரோச் ஆகுது வரல. ஆக்சுவலாக எனக்கு மெசேஜ் எல்லாம் வந்துடும். நான் பார்க்க மாட்டேன், அப்படி விட்டுருவேன். அந்த நல்லா மெசேஜ் தான் ரீப்ளை பண்ணுவேன். இன்ஸ்டாகிராமில் வந்தாலுமே ஹெல்ப்ஃபுல்லாக தான் நான் கண்டிப்பாக ரீப்ளை நான் இறங்கியும் போனேன் ஆக்சுவலாக. இப்போ ரீசெண்டாக நான் ஆக்சுவலாக விஜய் டிவியில் மாநதி சீரியல் பண்ணி கொடுத்தேன் பிரவீன் அண்ணாக்கு ஆக்சுவலாக. அதில் பண்ணி கொடுத்தேன். அதில் ஃபேஷன் ஷோ தான் பண்ணி கொடுத்தேன் அண்ணாங்க ஆக்சுவலாக. 20 மாடல் வச்சு பண்ணி கொடுத்தேன். சீரியல்லையே ஃபேஷன் ஷோ கான்செப்ட் ஆக்சுவலாக. அதுவும் 1 வீக் எபிசோட் போயிடுச்சு நமக்கு ஆக்சுவலாக. நான் தான் டேரக்ட் பண்ணி நான் தான் பண்ணி எல்லாமே நான் தான் என்ன பண்ணி கொடுத்தேன் அவங்க எல்லாமே. அந்த மாதிரி நமக்கு என்னென்னா இப்போ நம்ம ஒரு இதில் போயிட்டு இருக்கோமா கரெக்டாக அதே பாதையிலாம் போகணும். நமக்கு வந்துடும். அதெல்லாம் நம்ம தூக்கிட்டு நம்ம ஒரு இதில் போயிட்டு இருக்கோங்க ஸ்ட்ரைட்டாக. அதே நம்ம இம்ப்ரூவ்மெண்ட் மாதிரி போகிறோம். நல்லா நம்மளும் போனோம். நம்ம கீழே இருக்க எப்படின்னு போகணும். அதை நல்லது மட்டும் தான் நம்ம நோக்கிட்டு போயிட்டு இருக்கோம். அதை நடுவில் வரதை பற்றிலாம் கவலை கிடையாது. அதெல்லாம் பார்க்குறது இல்லை. அதை அப்படி விட்டுட்டு போயிட்டு நம்ம சிங்கிள் ஹேண்டில் தான் பண்ணிட்டு இருக்கேன் ஆக்சுவலாக. இப்போ ஸ்டார்ட் பண்ணேன். ஃபர்ஸ்ட் ஒர்க் ஷாப்பு 30 மாடல்ஸ் அப்போ எடுத்திருக்கேன் ஆக்சுவலாக. ஒர்க் ஷாப் எல்லாமே ஃப்ரெஷர்ஸ் மாடல் யாரும் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை. ஒன்லி ஃப்ரெஷர் தான் 30 மாடல்ஸ் வந்து ஆன் ஸ்பாட்டில் எடுத்திருக்கேன். எல்லாரும் வேறு ஊர்லேருந்து வந்திருக்காங்க கஷ்டப்பட்டு எல்லா மாடல்ஸு. கண்டிப்பாக அவங்களுக்கு நான் ஸ்டேஜ் கண்டிப்பாக ஏறணும். என் கூடயே அவங்கள கொண்டு போகணும். ஸோ எனக்கு ஆசை. ஒரு க்ரூமிங் அப்படிங்கிறது எவ்வளோ முக்கியம் ஒரு மாடலிங் ஃபீல்டில். ஏன்னா அந்த காஸ்டியூமாக இருக்கட்டும், நம்மளோட அப்பியரன்ஸாக இருக்கட்டும், இவ்வளோ விஷயங்கள் இருக்குல்ல. அதெல்லாம் எப்படி வந்து ஒரு மிடில் கிளாஸ் பையனால நினச்சி பார்க்க முடியும் அப்படிங்கிற ஒரு கேள்வி. பேசிக்காக நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது நம்ம கண்டிப்பாக செல்ஃப் க்ரூமிங் கண்டிப்பாக வேணும். செல்ஃப் ஃபிட்னஸ் வேணும். மாடலிங்னா பார்க்க ஒரு மாடல் கான்ஃபிடன்ஸ் கண்டிப்பாக மேட்டர் ஆக்சுவலாக. எதுக்குன்னா புதுசாக வராங்களே மாடலிங் பற்றி எல்லாம் ஃபீல்மெண்ட்ஸ் இருப்பாங்க. எல்லாருமே பெரிய பெரிய ஆள் மாதிரி நம்ம போயிட்டு நம்மளுக்கு இது இருக்க ஷையாக இருக்கும். என்னடா ஃபஸ்ட்டு வரும் ஆக்சுவலாக. என்னடா எவ்வளோ ஆளுங்க உட்காந்துருக்காங்க நான் எப்படி இருக்குடா நம்ம ரொம்ப ஷையாக இருக்கும். அப்போ நம்ம என்ன மிடில் கிளாஸ்லேருந்து வந்துருக்கோம். அப்போ நம்ம ஏன்னா பார்க்கறதுக்கு அவங்க பண்ணக்காரங்களாம் இருக்காங்க எவ்வளோ பெரிய பெரிய நமக்கு செட் ஆகாதுன்னு சொல்லி நம்ம கொஞ்சம் இது ஆகும். நமக்கு ஒருத்தர் பார்க்கும் போதே தெரியும் நம்மளை விட வச்சிருவானோ அப்படிங்கிற மாதிரி எவ்வளோ பெரிய ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் கொஞ்சம் பேக்கும் வந்திருக்கேன் ஆக்சுவலாக. ஓப்பனாக சொன்னேன் என் லைஃப்பில். பின்ன இல்லை கான்ஃபிடன்ஸ் தான் நம்ம வயது தான் அவங்களும் நமக்கு எனக்கு இது அவங்களுக்கு அதுதான் இல்லை நம்மளும் கண்டிப்பாக ஸ்டெப் எடுக்கலாம் சொல்லி தான் நான் பேசிக்காக
அது ஸ்டெப் எடுத்துட்டு வந்திருக்கோம். இதுக்குள்ள வரும்பொழுது உங்களுக்கு ஒரு தயக்கம் இருந்திருக்கும், எல்லா பல யோசனைகள் இருந்திருக்கும். ஆமா. எந்த மேடை உங்களுக்கு ரொம்ப ஒரு கான்ஃபிடென்ட்டை கொடுத்துச்சு? இல்லை வின் பண்ணலை எல்லாம் இல்லைன்னு சொல்லி ஆக்சுவலாக 3வது வின் பண்ணேன். ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் நான் மிஸ்டர் கோவை போனேன். ஆக்சுவலாக அந்த இடத்துல போயிட்டு கொஞ்சம் எனக்கு கான்ஃபிடன்ஸ் கொஞ்சம் வின் பண்ணிட்டேன். ரேம்பாக் மிஸ்டர் ரேம்பாக் அடிச்சு அது அப்புறம் பின்ன யோசித்தேன், ஆனால் இது பண்ணலாமா, இதுக்கு மேலே வேண்டாம் சொல்லி வேற இல்லை இறங்கிட்டோம். பின் இன்னும் யோசிச்சு பார்க்கலாம், நம்ம ஏறி பார்க்கலாம்னு சொல்லி மிஸ்டர் சென்னையும் பண்ணேன். அப்புறமா எலிட்ல இன்டர்நேஷ்னல் சொல்லி பண்ணேன். அதில் தான் நான் வின் பண்ணேன். அதுக்கப்புறம் இன்னும் ரொம்ப கான்ஃபிடென்ட் ஆகிடுச்சு, இல்லை இது மேலே நான் கண்டிப்பாக நான் பண்ணலாம்னு சொல்லி அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப் டிசைனர் ஷோ பண்ணேன், ரன்வே ஷோ பண்ணிட்டு இருந்தேன், ஃபேஷன் வீக் பண்ணேன். அப்படியே வீக் அப்படி ரன்வே தான் பண்ணிட்டு ஃபுல்லாக ரன்வே தான் பண்ணிட்டு அப்புறமா அப்படி தான் நம்ம யோசிச்சுருந்தேன், சரி ஓகே நம்ம நல்லா பண்ணிட்டு இருந்தோம், நல்லா வின்னும் பண்ணிட்டேன். இது அப்புறம் நம்ம ஓனாக இதை ஸ்டார்ட் பண்ணி நம்மளே இப்போ ஃப்ரெஷர்ஸ் வராங்க, மாடல் எங்கிட்ட ஃபுல்லாக அப்ரோச் வருது. ஆக்சுவலாக இல்லை நம்ம அவங்களுக்கு கைடு பண்ணிட்டு அவங்களுக்கு நம்ம ஏற்றின்னு போகலாம் சொல்லி எனக்கு ஆசை. கலர் இம்பார்ட்டண்டா? கலர் நாட் இம்பார்ட்டன்ட். ஏன்னா நிறைய பேர் வந்து இப்போ உங்களையே பார்த்துட்டு வரணும்னு நினைக்கிறோம், வந்து உங்கள்கிட்ட ஆப்போசிட் கலராக இருப்பான். அவனுக்கு தோணும் நாம போகலாமா, நம்ம முகம் வந்து சரியா சூட்டபிளான ஒரு விஷயமா, நம்மளோட அப்பியரன்ஸ் வந்து ஏற்றுக்குவாங்களா அப்படின்னு அந்த ஒரு விஷயம். இல்லை ஆக்சுவலாக கலர் எப்பவும் நாட் மேட்டர். ஏன்னா கான்ஃபிடென்ட் தான், கலரே எப்பவுமே நாட் மேட்டர். கான்ஃபிடென்ட் தான் எப்பவும் மேட்டர். அப்போலாம் சொல்லுறேன். கான்ஃபிடென்ட்னா கலர் இல்லைன்னா மேலே அவங்களுக்கு க்ரூம் பண்ணிக்கிறாங்க, கலரை கொண்டு வந்துக்கிறாங்க. ஆக்சுவலாக கான்ஃபிடென்ட் இருந்தாலும் கண்டிப்பாக அந்த ஃபேஷன் ஃபீல்டில் தாராளமாக வரலாம், கற்றுக்கிட்டு தாராளமாக போகலாம். ஆனால் பியூட்டி பைஜனில் மட்டும் கொஞ்சம் கலர்ஸ் பார்ப்பாங்க. பியூட்டி பைஜனில் மட்டும் ரன்வேலலாம் கலர்ஸ் பார்க்கவே மாட்டாங்க. ஏன்னா பியூட்டி பைஜன்னா அதுக்காக வச்சுருக்காங்க, பியூட்டி சொல்லி நேம் வச்சுருக்காங்க, பியூட்டி பைஜன் சொல்லி வச்சுருக்காங்க. ரன்வே டிசைனர் ஷோ கேசிங்லாம் கலர் இஸ் நாட் மேட்டர். கான்ஃபிடன்ஸ் கண்டிப்பாக தாராளமாக எங்கே எந்த லெவலுக்கு ஃபேஷன் இண்டஸ்ட்ரியில் போகலாம். ஓகே. ரேம்பாக்னா என்ன, பேஜென்ட்னா என்ன? ரேம்பாக்கும் பேஜென்ட்டும் ஒன்று தான். பேஜென்ட்னா கேட்டகிரி, பேஜென்ட் ஷோனா என்னன்னா மிஸ்டர் சென்னை, மிஸ்டர் தமிழ்நாடுன்னு சொல்லி கேட்டகிரி. 3 days ஷோ போவோம், 3 days ஷோ போவோம். ஆக்சுவலாக 1 day என்ன போனால் 1 day டேலண்ட் ரன் போவோம், க்ரூமிங் செக்ஷன்லாம் போவோம். எப்படி டேலண்ட் ரன் உங்கள் என்ன டேலண்ட் வந்து எல்லாமே நீங்கள் காமிப்பீங்க, அது டேலண்ட் தனியாக மார்க் வந்துடும் உங்களுக்கு. செகண்ட் டே என்ன பண்ணோம்னா க்ரூமிங் செக்ஷன் போவோம். க்ரூமிங் செக்ஷன் என்ன மாதிரி நீங்கள் வாக் பண்ணணும் எல்லாம் க்ரூம் எல்லாம் சொல்லி தருவாங்க. அந்த டே உங்கள் ஷூட்டும் போவோம். நெக்ஸ்ட் டே உங்களுக்கு ஷோஸ் போவோம். ஷோஸில் 3 காஸ்ட்யூம் இருக்கும். ஒரு சில ஷோஸில் 3 காஸ்ட்யூம் வைப்பாங்க, ஒரு சில ஷோஸில் 2 காஸ்ட்யூம், ட்ரெடிஷ்னல், வெஸ்டர்னு, பிளேசர், பிஸ்னஸ் வேறு வைப்பாங்க. ஃபீமேலுக்கு பாடி கன், வெஸ்டர்ன்ஸ் அந்த மாதிரி வைப்பாங்க. அந்த மாதிரி தான் இதான் பேஜென்ட் ரூல்ஸ், பேஜென்ட் ஷோ. இல்லை 3 வின்னர்ஸ் இருக்கும், ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட். அதுக்கப்புறமா சப்டைட்டில்ஸ் இருக்கும். மிஸ்டர் ரேம்பாக், மிஸ்டர் பெஸ்ட் காஸ்ட்யூம், மிஸ்டர் பாப்புலர் சொல்லி அது 10 தருவாங்க, சப்டைட்டில்ஸ் தருவாங்க. அது கேட்டகரி அதை வச்சுட்டு அவங்க கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணலாம், மூவ் ஆகலாம். அது டைட்டில் வச்சுட்டு அவங்க டைட்டில் யூஸ் பண்ணணும், வாங்கிட்டு சும்மா வைக்கக்கூடாது, டைட்டில் யூஸ் பண்ணணும், நம்ம சொல்லணும். வேறு அப்படி நெக்ஸ்ட் அவங்க ஷோ பண்ணுறாங்களா அந்த இடத்துல அவங்க இது ஷோ ஸ்டாப்பராக போகலாம், ஜூரியாக போகலாம் அவங்க ஷோஸ். அது ரன்வேனா ஒரு நம்ம எக்ஸ்போ காமிக்கிறோம், ரன்வேனா நம்ம காமிக்கிறோம், நம்ம போடுற காஸ்ட்யூமுக்கு நம்ம எடுத்து காமிக்கிறோம். ரன்வே அதான் ரன்வே. ரன்வே மாடல்ஸ்னால் கண்டிப்பாக 6 feet above இருக்கும். ஸோ ரன்வே மாடல் 6 feet above. ஆமாம், 6 feet above. சில இதில் 5.7 above இருந்தாலுமே ஓகே தான். மினிமம் 6 feetனா இன்னும் பெட்டர் ரன்வே மாடல். என்னன்னா எப்பவும் காஸ்ட்யூம் தான் ப்ராடக்ட் காமிக்கிறது ரன்வே மாடல். ஓகே, பார்க்க. ஏன் இந்த கேள்வி கேட்டேன்னா, வேர்ல்ட்லேயே ரொம்ப டார்க்கான ஒரு நபர் வந்து ஒரு ஐபேடு ஒரு மாடலாக இருக்கிறாங்க. நான் பார்த்தேன், ஒரு ஃபோட்டோ பார்த்தேன். அது ஒரு மாடல், ஒரு பிராண்டை எப்படி சூஸ் பண்ணணும்? மாடல் எல்லாம் ஃபேஷனாக ஃபஸ்ட்டு ஃபேஷன் தான் பார்ப்பாங்க. எந்த ஓகே ஃபேஷன் இடத்துல எந்த மாதிரி பிராண்ட் ஃபேஷன் சூஸ் அந்த மாதிரி சூஸ் பண்ணணும். ப்ரொஃபஷனல் மாடல்ஸுக்கு தான் இருக்குது, இது இருக்குது ஆக்சுவலி கேட்டகரி. போட்டாலுமே ஒரு ஃபிட்னஸ் ஒரு இது இருக்குது ஆக்சுவலி. பார்க்குறது தான் அவுட்ஃபிட் எப்போ ஃபிட்னஸ் வந்து நம்ம ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆக்சுவலாக மாடலிங் எல்லாம் இம்பார்ட்டன்ட்னா ப்ளஸ் இது ஒரு ப்ளஸ் ஃபிட்னஸ் எப்போ காஸ்ட்யூம் போட்டு எடுத்து காமிச்சிடும் மாடல்ஸ்க்கு எல்லாமே. ஓகே, மெயின் பிராண்ட் அதுதான். இப்போ அந்த பிராண்ட் அவுட்ஃபிட்டும் இருக்குது, அந்த பிராண்ட் அவுட்ஃபிட், அந்த பிராண்ட் சைஸ், நம்ம பிராண்ட் அவுட்ஃபிட் நம்ம செட் ஆகும், இந்த பிராண்ட் நம்ம செட் ஆகாது, அதுவும் இருக்குது பிராண்ட் ஃபேஷன். அப்படிலாம் ஃபேஷன் மாடல்லாம் ஃபேஷன் தான் எப்பவுமே சூஸ் பண்ணி போவாங்களே. ஓகே, மற்றபடி ப்ராடக்ட்லாம் செகண்டரி தான். ப்ராடக்ட் செகண்டரி, ஃபர்ஸ்ட் ஃபேஷன் தான். மாடல்ஸ் தான் ஃபர்ஸ்ட் ஃபேஷன் தான். ஓகே, ஏதாச்சும் செலிபிரிட்டி அவங்களை வந்து அப்ரிஷியேட் பண்ணியிருக்காங்களா, நல்லா பண்ணுறீங்க அப்படின்னு? அதுதான் டேரக்டர் பையன், நான் டேரக்டர் தான். விஜய் டி மானது இப்போ வீட்டுக்கு வாசப்படி அவங்க தான் பார்த்துட்டு இன்ஸ்டாகிராம்லேயே டேரக்டாக பார்த்துட்டு அவங்களே ரெஸ்பான்ஸ் பண்ணாங்க. அப்படி நம்பர் வாங்கிட்டு அப்படி நம்ம அப்ரோச் பண்ணி அந்த அப்படியே பேசிட்டு 1 வீக்கும் இல்லை அப்படியே நான் ஃபிக்ஸ் பண்ணி ஆயிடுச்சு. ஃபிக்ஸ் பண்ணி நம்ம அப்படியே ஷூட்டும் 2 days ஷூட் போயிடுச்சு. ஆக்சுவலாக ஃபேஷன் ஷோ போயிடுச்சு. அதில் இங்கன்னா கோயம்பேடு விஜய் பார்க் ஹோட்டலில் தான் ஷூட்டு நடந்துச்சு. நமக்கு 2 days நான் தான் ஆக்சுவலி மாடல்ஸ் ஆர்கனைஸ் பண்ணி நான் தான் 20 மாடல்ஸ் பக்காவாக ஷோ பண்ணி முடிச்சுட்டு. ஃபைனல் கொஸ்டின், ஒரு மாடல் எது செய்யக்கூடாது, எது செய்யணும்? இன்னொன்று, உங்களை பார்த்து வரவங்களுக்கு நீங்கள் சொல்ல நினைக்கிற விஷயம் என்ன? நீங்கள் எனக்கு பார்த்து வாங்க இல்லைன்னு சொல்ல, நீங்கள் பார்த்ததை கற்றுக்குங்க. கற்றுக்கிட்டு வேறு கம்பெனிஸ் நீங்கள் போனால் தாராளமாக போகலாம். அதான் உங்கள் சாய்ஸ். இப்போ நமக்கு அவங்ககிட்ட சொல்ல முடியும், எனக்கு கேட்குறே அவங்ககிட்ட நம்ம யாருக்குமே சொல்ல முடியும். நமக்கு அது ரூல்ஸ் இல்லை. நம்மக்கிட்டே இருந்தால் நம்ம எப்படி போகிறோமோ அப்படி நம்ம கூப்பிட்டு போவோம்.
அப்ரோச் பண்ணிகிட்டே இருப்பேன். அவங்க வில்லிங்காக இருந்தால் தாராளமாக நான் கூப்பிட்டு போவேன். அவ்வளோதான். நம்ம ப்ரெஷர் எல்லாம் நம்ம இதே நமக்கு இதே இல்லை, பாலிடிக்ஸே கிடையாது. பாலிடிக்ஸே இல்லை. நம்ம உங்களுக்கு மோட்டிவேட் பண்ண முடியும். உங்ககிட்ட இப்போ நீங்கள் சொல்லுவீங்க இல்லை ப்ரோ அவங்க அப்படி சொல்கிறாங்க இவங்க சொல்கிறாங்கன்னா, நம்மளாம் அந்த இடத்துல வந்தோம், நம்மளும் உங்கள்கிட்ட அப்படி சொன்னோம் இல்லை நமக்கு இப்படி தான் இருந்துச்சு. ஆனால் உங்கள் சாய்ஸ் அது மைண்ட் செட். நம்ம அவங்க ப்ரெஷர் பண்ணிலாம் கூப்பிட்டு போக மாட்டோம். ஓகேவா? அதுவும் இருக்குது மைண்ட் செட். இன்னொன்று அந்த மாடல் எது செய்யணும் எது செய்யக்கூடாது. மாடல்னா ஒரு மாடல்னா எந்த இடத்துல எந்த மாதிரி இருக்குன்னா டீசென்ட் ஃபுல்லாக மைண்ட். அந்த இடம் ரொம்ப முக்கியம், சூழ்நிலை. ஃபேஷன் ரூல்ஸ் தான். நம்ம ஃபேஷன்லாம் எப்படி வரணும் ஒரு இதில் நம்மள மாற்றிக்கணும். மாடல்ஸ் தான் ஒரே இதில் மாடல் எல்லா இடத்துலையும் காமிக்க முடியாது. பலர் வந்து ஏமாறுறாங்கல்ல, அவங்களுக்குலாம் என்ன சொல்லணும்? ஏன்னா ஏமாறுறாங்க. ஆமாம், ஃபேஷன் ஃபுல்லாக ஏமாறுறாங்க. ஆக்சுவலாக எதுனா எதுவுமே தெரியாது. இப்போ நான் எனக்கு ரொம்ப ஆசை இருக்குது ஃபேஷன் போடுறது. எதுனா அவங்க என்னென்ன ஆசை எல்லாரும் ஃபேஷன் பண்ண ரொம்ப பெரிய ஆள் மாதிரி பார்க்குறாங்க. சொல்லி என்ன பண்ண இப்போ நீங்கள் கேட்குறீங்க 4 ரூபா 5 ரூபா கொடுத்து நீங்கள் என்ன பண்ணி கொடுத்துறீங்க. எனக்கு பேசிக்கும் எதுவும் தெரியாது. நீங்கள் என்ன பண்ணுறீங்களா ஃபேஷன் ரூல்ஸில் டிசைனர்ஸ் சொல்லி நல்லா காஸ்ட்யூம் நல்லாவே இருக்காது உங்ககிட்ட. வேறு பண்ணிப்பீங்க 2 டைம் 3 டைம் நீங்கள் வேறு பண்ணிப்பீங்க. அதே எடுத்து வந்து அவங்க கொடுப்பாங்க. அது அவங்களுக்கு தெரியாது. அப்புறம் நீங்கள் சொல்லுவீங்க நான் சர்டிஃபிகேட் கொடுக்குறேன் மெடல்ஸ் தரேன்னு சொல்லுவீங்க. அப்போ நீங்கள் எதுவுமே கொடுக்க மாட்டீங்க, மெடல்ஸ் மட்டும் கொடுத்துருவீங்க. சர்டிஃபிகேட் நான் கொரியன் அனுப்பிச்சு விட்டுருன்னு சொல்லி ரொம்ப மாலை இந்த மாதிரி ஏமாத்து. ரொம்ப உங்கள்கிட்ட வந்திருக்கும்ல நான் இவ்வளோ ஏமாந்துட்டேன் சார் அப்படின்னு. எவ்வளோ ஏமாந்துருக்காங்க உங்கள்கிட்ட வந்து? ஒரு ஹியூஜ் அமௌண்ட். ஆமாம், எங்கிட்ட ஃபுல்லாக மாடல்ஸ் ஃபுல்லாக சொல்லியிருக்காங்க. நான் கைடு சொல்கிறேன், மோட்டிவேட் தான் இந்த மாதிரி போகாதீங்கன்னு சொல்கிறேன். ஆனால் ஒரு சில அப்ரோச் பேசி எப்படி பேசி அப்படி கழட்டினா அப்படி கழட்டுறாங்க. பல மாதிரி பேசி கொண்டு மாதிரி இவங்களுக்கு என்னன்னா ஃப்ரெஷர்ஸ் என்ன ரொம்ப மைண்ட் செட் இல்லை நான் பண்ணி தான் அவன் எதுவும் தெரியாது இல்லை நான் பண்ணி தான் ஆசை இருக்குல்ல எல்லாரும் பார்த்து இல்லை எல்லாம் அப்படி போய் மாட்டிக்கிறாங்க. ஓப்பனாக சொன்னால் ஷோஸ் பண்ண மாடல்ஸ்க்கு எப்போ ரெஸ்பெக்ட் கொடுக்கணும். இந்த ஷோஸ் பண்ணாலும் ரெஸ்பெக்ட் அவங்களுக்கு சேர்ஸ்லேருந்து எல்லாம் மாட்டாங்களா? நான் ஒரு சில ஷோஸில் பார்த்துக்கிறேன். அந்த மாதிரி பார்த்து என்ன சொல்லுவாங்க அந்த மாதிரி பார்த்துக்கிறேன். மாடல்ஸ் என்னன்னா காஸ்டியூம்காக மாடல்ஸ் ஒரு ரூம் கொடுக்கணும், நல்லா தனியாக ரூம் கொடுக்கணும். அவங்களும் ஒரு மாடல் சரியா, ஆடியன்ஸ் இல்லை, அவங்க பே பண்ணி வராங்க. அவங்க நீங்கள் என்ன பண்ணணும் ரூம்ஸ் கொடுத்து அங்கே ட்ரெஸ் சேஞ்சிங் வச்சுக்கணும், மேக்கப் பக்கம் ப்ராப்பராக பண்ணணும். ஓகேவா? அதெல்லாம் இருக்குது. ஆக்சுவலாக மாடல்ஸ்க்கு நீங்கள் ஒரு சில ஈவெண்ட்ஸில் பேக் ஸ்டேஜ்லேயே நீங்கள் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுங்க, அப்படியே ஒயிட் பண்ணுன்னு சொல்லி நின்று வைக்கிறாங்க. பொண்ணுங்களா இருந்தாலுமா? ஆமாம், பொண்ணுங்க இருந்தாலுமே அப்படி பண்ணுறாங்க, மேலே இருந்தாலுமே அப்படி பண்ணுறேன். நான் ஒரு சில ஷோஸில் பார்த்துக்கிறேன். எனக்கும் அந்த மாதிரி ஷோஸில் அந்த மாதிரி சொல்லலாம்னு சொல்லி வருது. ஆனால் நமக்கு அந்த இதை நம்ம ரூல்ஸ் சொல்கிறது ரூல்ஸ் இல்லை. உங்கள் ஷோ அது, என் ஷோ இல்லை. காசு கட்டி வந்தாங்க, அவங்க காசு கட்டிட்டு அவங்க ஒயிட் பண்ணுற மாதிரி பார்த்துக்கிறாங்க. இது மாதிரிலாம் நடக்குது. அந்த மாதிரி தான் போயிட்டு. ஓகே, நிறைய பேரை கூட்டு போகணும்னு நினைக்கிறீங்க, நீங்களும் முன்னேறணும்னு நினைக்கிறீங்க. அடுத்தடுத்து இந்த ஒரு மாடலிங் ஃபீல்டில் ஒரு தமிழ்நாடை சேர்ந்த ஒரு நபரா கண்டிப்பா நான் இந்திய லெவல்ல ரெப்ரசென்ட் பண்ணணும், இந்தியா சேர்ந்த ஒரு நபரா உலக லெவல்ல ஒரு ரெப்ரசென்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வாழ்த்துக்கள். நிறைய பேரை வளர்த்து விடுங்க. கண்டிப்பா, அதான் ஆசை. வாழ வைக்க தான் கொல்ல பெருசாகும். அதனால பல பேரை வாழ வைங்க. இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எடுத்திருக்கேன். கண்டிப்பாக நேஷனல் ஸ்டெப் கண்டிப்பாக போவேன் சொல்லி ஒரு இது வந்துருக்கு, கான்ஃபிடன்ஸ் கண்டிப்பாக இருக்குது. கண்டிப்பாக நேஷனல் ஸ்டெப் கண்டிப்பாக போவேன் சொல்லி எனக்கு கண்டிப்பாக சிங்கிள் ஹேண்ட் தான் கண்டிப்பாக எடுத்துன்னு போவேன். ஆக்சுவலாக புஷ்அப் எடுத்து போயிருங்க. தேங்க்யூ. கண்டிப்பாக. தமிழகத்தின் அரசியல் புலனாய்வு வரலாறு நக்கீரன் பப்ளிகேஷன்ஸ். இந்த கோடை விடுமுறையை புத்தகங்களுடன் கொண்டாடுங்கள். உலக புத்தக தினம் மற்றும் கோடை காலத்தை முன்னிட்டு ஏப்ரல் 23 முதல் மே 30 வரை நக்கீரன் வெளியீடுகளான அனைத்து நூல்களுக்கும் 25% சிறப்பு தள்ளுபடி. புத்தகங்களால் கோடையை கொண்டாடுவோம்.